நீதி விரோதி பஞ்சலைய நீதி விரோதி பஞ்சலைய நீதி விரோதி பஞ்சலைய நீதி விரோதி பஞ்சலைய அபிநதியோ 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 நீதி விரோதி பஞ்சலைய மினிமர போலீசியன் அப்படியே பா மினிமர போலீசியன் அப்படியே பா மினிமர ஜாதிவாதி அப்படியே பா பக்தவாதி போலீஸ் பக்தவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் பக்தவாதி போலீஸ் பக்தவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் பக்தவாதி போலீஸ் பக்தவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் சட்டவிரோத வேலைக்கு சட்டவிரோத வேலைக்கு சட்டவிரோத வேலை சட்டவிரோத வேலை சட்டவிரோத வேலைக்கு காவல்துறை காவலா காவல்துறை காவலா விரோதி பஞ்சலையா ஹாய் வத்தரடு விரோதி பஞ்சலையா ஹாய் வத்தரடு அபிடத்தியோ 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 விரோதி பஞ்சலையா ஹாய் வத்தரடு விரோதி பஞ்சலையா ஹாய் வத்தரடு அக்கேடு அபிடத்தியோ அபிடத்தியோ விரோதி பஞ்சலையா ஹாய் வத்தரடு விரோதி பஞ்சலையா ஹாய் வத்தரடு அடிமை நக்கி நக்கி ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் பக்தவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் பக்தவாதி போலீஸ் பக்தவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் ஜாதிவாதி போலீஸ் பக்தவாதி போலீஸ் பக்தவாதி போலீஸ் தையிட்டியிலே சட்டவிரோதமாக தனியார் காணியிலே விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வளாகத்துக்குள் சட்டவிரோதமாக இரகசியமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டட திறப்பு விழா ஒன்று நடைபெற இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. காணி உரிமையாளர்களும் அவ்வாறான தகவல்கள் கிடைத்த அடிப்படையிலே இன்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். இன்று இங்கே இராணுவத்தினருடைய வாகனங்கள் அதிகளவிலே வந்து ஏற்றி இறக்குகின்ற பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலையிலே 2 நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பிலே இந்த காணி உரிமையாளர்களை அழைத்து அமைச்சர் சந்தித்து தாங்கள் இது உங்களுடைய காணிகள் என்று சொன்னால் நிச்சயமாக விடுவிப்போம் என்று சொல்லி ஒரு புறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்திலே அதே அரச இயந்திரம் இராணுவ இயந்திரம் இந்த சட்டவிரோத விகாரைக்குள் அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவுக்காக தங்களுடைய அரச வளங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பது என்பது அனுர அரசினுடைய இந்த இரட்டை முகத்தை தான் காட்டுகின்றது. அனுர ஒரு புறத்திலே தான் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டேன், மதவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு இங்கே மேலும் மேலும் இந்த சட்டவிரோத பௌத்த விரிவாக்க நடவடிக்கைகளை அவருடைய தலைமையிலே, அவர் பாதுகாப்பு அமைச்சரும் அவர்தான், அவருடைய தலைமையிலே வந்து இந்த செயல்பாடுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த இனவாத அனுர அரசுக்கு அற்ப சலுகைகளுக்காக வடக்கு கிழக்கில் இருந்து ஆதரவு வழங்கிய தமிழ் புத்திஜீவிகள் நீங்களும் இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள். இதனுடைய விளைவுகள் எதிர்காலத்தில் எவ்வாறு வந்து முடியும் என்பது காலம்தான் சொல்ல வேண்டும்.
இந்த திறப்புலா நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது இந்த போராட்டக்காரர்களுடைய இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. எந்த வகையிலும் இது ஏற்றுக்கொள்ளவோ நியாயப்படுத்தவோ முடியாத ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை. இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக குடாநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவிலே திரண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் காணி உரிமையாளர். இதில் போராட்டம் போயா தினத்தில் நடத்தி கொண்டு வந்திருந்தாங்க. இந்த போராட்டம் வலுப்பெற்ற நிலையில் அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை செல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் 20ஆம் தேதி எங்களை கொழும்புக்கு அழைச்சி இந்த அமைச்சர் யாழ்ப்பாணம் பிறகு தர உள்ள அமைச்சர் கொழும்புக்கு எங்களை அழைத்து இந்த விடயந்தமாக ஆராய்ந்த பௌத்தசாசன அமைச்சர் அவற்றை அலுவலகத்தில் வச்சு எங்களுக்கு மக்கள் சந்திப்பை ஒன்று ஏற்படுத்தியிருந்தார். அதில் தெளிவாக சொல்லியிருந்த விடயம் மக்களுடைய காணி என்ன மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டிய என்பது எங்கள் அரசாங்கத்தின் கொள்கை என்று. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சகல ஆதாரங்கள் உறுதிகள் அனைத்து கோப்பிகளையும் அவர்கள்ட்ட காட்டியிருந்தோம். அதற்கிணங்க அவர் சொல்லியிருந்த விடயம் இது தங்கண்டு அமைச்சுக்கு மட்டும் பொறுப்பான விடயம் அல்ல, காணி அமைச்சுக்கும் பொறுப்பான விடயம். ஆகையால் அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்குரிய முடிவு கூடிய எவ்வளவு உயிரில் எடுத்து தரப்படமோ அந்த நேரத்தில் தரப்படும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதே அரசாங்கம் ஒருத்தருக்கு யாருக்குமே தெரிய சரி கையிட்டு 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 இந்த மன்னங்களின் சட்டவிரோத விகாரையை வேண்டாம் 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 வேண்டும் 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 சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் கையிட்டி மண் இந்த மண்ணங்களின் இந்த அதனுடைய தற்போதைய ஏற்பாடு எங்களுக்கு எதிராக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 23ஆம் ஆண்டு மே மாதம் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்த நிலையிலே மே மாதம் 23ஆம் தேதி நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வீதிகளில் இடையூறு ஏற்படுத்தாமல் அந்த முன்பாக இருந்த ஒரு காணியிலே நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து பலாலி போலீஸ் பொறுப்பதிகாரி நயனஜித்தினுடைய தலைமையிலே வந்த ஒரு போலீஸ் அணி எங்களை பலவந்தமாக அங்கிருந்து கைகால்களை பிடித்து நாய் போன்று இழுத்து கொண்டு வந்து இங்கு இதிலே இருந்தார்கள். பெண்களை கூட தாக்கியிருந்தார்கள். எங்களுடைய வாசுயக்காவை ஆண் போலீசார் இழுத்து ஜீப்பில் ஏற்ற முற்பட்டார்கள். பின்னர் தடியால் கூட தாக்கியிருந்தார்கள். அதனை விட கோபி மற்றும் சுதா ஆகியவர்களை கைது செய்திருந்தார்கள். அவ்வாறு காலையிலே அங்கிருந்து எங்களை விரட்டி கொண்டு வந்து இந்த காணியிலே எங்களை விட்டிருந்த நிலைமையில் நாங்கள் இந்த காணியில் இருந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு நண்பகல் 12 மணி அளவிலே வந்த போலீசார்
இந்த இடத்தில் வைத்தும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கலந்து செல்லுமாறு அச்சுறுத்தினார்கள். நாங்கள் எங்களுடைய நியாயங்களை கூற முற்பட்ட பொழுது வந்து எங்களை கைது செய்தார்கள். அப்பொழுது நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் என்னை பலவந்தமாக தூக்கி சென்று ஜீப்பில் ஏற்றுவதற்கு முற்பட்டார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் என்னை விட்டு விட்டார்கள். ஆனால் ஏனையவர்களை அதில் குறிப்பாக எங்களுடைய அந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது எங்களுடைய சட்டத்தரணி சுகாஸ் அவர்களுக்கு நாங்கள் தகவல் தெரிவித்திருந்தோம். அவர் மெல்லாக நீதிமன்றத்திலிருந்து உடனடியாக புறப்பட்டு இந்த இடத்திற்கு வந்து போலீசாருக்கு அந்த சட்ட ரீதியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை தெளிவுபடுத்த முற்பட்ட நிலைமையிலே கலாலிசி பொறுப்பதிகாரி ஒரு இனவரை பிடித்த ஒருவராக எங்களுடைய கருத்துக்கள் எதையும் செவிமடுக்காமல் சட்டத்தரணியினுடைய கருத்துக்களையும் செவிமடுக்காமல் அவரையும் கைது செய்து வாகனத்தில் ஏற்றினார்கள். 8 பேரை அதிலே மொத்தமாக கைது செய்திருந்தார்கள். அந்த கைது நடவடிக்கை என்பது இந்த முற்று முழுதாக ஒரு ஜனநாயக விரோத செயல்பாடு. அதற்கு எதிராக நாங்கள் மனித உரிமையான குழுவிலே ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருந்தோம். அந்த முறைப்பாடு கிடப்பிலே போடப்பட்டிருந்தது. இந்த கடந்த இந்த வரவு செலவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலே அந்த மனித உரிமைகள் தொடர்பான அந்த தலைப்பின் கீழ் நடைபெற்ற விவாதம் ஒன்றிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கொடுத்த முறைப்பாடுகள் அனைத்தும் கிடப்பில் இருக்கின்றன. மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் ஏமாற்றுகிறது என்கின்ற ஒரு விடயத்தை காட்டமாக வந்து விமர்சித்த நிலைமையிலே தான் இந்த ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற நிலையிலே தவிர்க்க முடியாமல் கொழும்பு மனித உரிமைகள் ஆணைக்குழு அந்த விடயத்தை விசாரணைக்கு எடுத்து எங்களை அழைத்திருந்தது. பலாலி போலீசாரும் அங்கே வந்திருந்தார்கள். அங்கே அவர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டுகளை வந்து ஒரு நேர்மையான ஒரு பதில்கள் இதனையும் வழங்கவில்லை. அவர்கள் சாட்டுப்போக்குகளை சொல்லுகின்ற ஒரு போக்கை தான் அங்கே வெளிப்படுத்தியிருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய தரப்பு நியாயங்களை நாங்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய மேலும் சாட்சியங்களை சமர்ப்பிப்பதற்காக வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி எங்களுக்கு திகதி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அதிலே நாங்கள் மேலதிக சாட்சிகளை வந்து நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு இருக்கின்றோம். இன்றைய தினம் நீதிமன்ற கட்டளை வழங்கப்படுதா? போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் இன்றைய தினம் நீதிமன்ற கட்டளைகள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த போலீசார் வந்து அந்த போலீசாருக்கு அப்துல்லா என்ற ஒரு போலீஸ் அதிகாரி தலைமையிலே வந்த குழுவினர் நீதிமன்ற கட்டளை இருக்கிறது என்று பொய்யை கூறி அச்சுறுத்துவதற்கு முயன்றார்கள். அவர் தன்னுடைய கையிலே ஒரு விலங்கையும் கையிலே வைத்து ஆட்டி இங்கே வருகின்ற பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கான முயற்சிகளிலே அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் வீதியூரமாக நின்று இந்த சட்டவிரோதமாக இன்று நடைபெற இருந்த இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் இந்த எதிர்ப்புகளை காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறோம். சாரி.